நீங்க அதிகமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுனால, நீங்க அதிகமான ஆர்வம் காட்டுங்க. உங்க செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ள உருவாக்கிக் கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் உண்மையான காரணத்தை உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் மட்டும்தாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 1 தேதி வரையிலான தமிழ் மாதத்துல தை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான வார ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை, அதாவது தமிழ்ல தை மாதம் 13ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறார். இரண்டாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தை மாதம் 14ஆம் தேதி தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. மூன்றாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தை மாதம் 16ஆம் தேதி மீண்டும் சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 4வது மாற்றமாக வியாழக்கிழமை, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1 தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை பகல் 1 மணி 28 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல மட்டும் நீங்க தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா உங்க உடமைகள் மீது இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்க காரியங்களிலும் சரி, உங்க உடமைகள் மீதும் சரி கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களால் முடிக்க முடியும். அந்த மாதிரியான நல்ல சூழல்களும் உங்களுக்கு நிறைந்து காணப்படுதுங்க இந்த வாரம். அதனால நீங்கள் நினைத்தபடி உங்க காரியங்களில் ஈடுபட முடியுங்கிறதுனால நிறைய காரியங்கள் ட்ரை பண்றதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. உங்களது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் உங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் சக ஊழியர்கள் எல்லாம் கூட உதவி செய்வாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சுயநலமாக தான் நடந்துக்குவாங்க. அப்படி அவங்களுடைய நலனை மட்டும் பார்க்குற மாதிரி சுயநலமாக நடக்கும்போது அது உங்கள் மனதை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க நண்பர்களே. ஏன்னா அவங்களுடைய நன்மைகளை தான் பார்ப்பாங்க. அதனால சில பேர் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வெறுத்துடக்கூடாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்க சுயநலமாக நடந்துக்கும் போது உங்கள் மனநிலையுமே பாதிக்கப்படலாம். வாகனம் கூட உங்களால் சரியாக ஓட்ட முடியாமல் போகலாங்க. கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால நீங்கள் வாகனம் ஓட்டும் போது மற்ற சிந்தனைகள் எதுவுமே மனசுல கொண்டு வராதீங்க. சில பேர் ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யாம கொஞ்சம் சுயநலம் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அது கொஞ்சம் மனதில் வலியை ஏற்படுத்தி தரும். அதனால உங்க வேலைகளை உங்க வழக்கமான வேலைகளை பாதிக்காம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஈவன் வண்டி வாகனம் ஓட்டும்போது கூட நீங்க மற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுடைய கடந்த காலங்களில் நிதி சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வந்திருந்தா அதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுமையாக நீக்கப்படுங்க. எனவே நிதி சம்பந்தமான பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்க்கப்படக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. முழுமையாக தீர்க்கப்படும். இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில லட்சுமி தேவியினுடைய ஆதரவை நீங்க சிறப்பாக பெறுவதன் மூலமாக கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணா போதுங்க. நிறைய பணம் உங்களால சம்பாதிக்க முடியும். அதுக்கான நல்ல சூழல் உங்களுக்கு அமையுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிக்கேற்ப மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேருங்க. முயற்சிக்கு அதிகமான வெற்றிகள் கூட உங்களுக்கு சேரலாம். எனவே நிதி ரீதியாக நீ நன்மைகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் நீங்க ஏதாவது தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்ற நிதி சம்பந்தமான முடிவுகளை இந்த வாரம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைப்படி வேணா நீங்க முதலீடுகள் செய்யலாம். மற்றபடி இந்த வாரம் நீங்க முதலீடு செய்ய வேண்டாங்க. ஆனா பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கவும், உங்களுக்காக ஒர்க் பண்ணுற எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கவும் இப்பொழுதே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் புதிய புதிய வாடிக்கையாளர்களிடமிருந்து நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. எனவே வேலை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் கொடுத்த வேலைகள் சில வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள், பிழைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படலாங்க. கூட்டு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் வழக்கமான லாபம் மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இசைக்கலைஞர்கள் மற்றும் பிற கலைஞர்கள் சார்ந்த விஷயங்கள்ல, கலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது உங்கள் சக கலைஞர்கள் மூலமாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு
புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சக கலைஞர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, தினசரி ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க விழிப்புணர்வோட கண்காணிக்க வேண்டியது அவசியங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மூலதனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட நிலவரங்களை கவனிக்கிறது தான். அதை நீங்க மிகச்சிறப்பாக செயல்படுத்தினால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்ல நீங்க நல்ல முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்க ஈட்டிக்கொள்ள முடியுங்க. தொழில் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இப்போது அமையறதுனால, உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக ஆதரவான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இந்த வாரம் பிசினஸ்ல கலைஞர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா புதிய தயாரிப்புகளை கூட நீங்க அறிமுகப்படுத்த முடியுங்க. மேலும் வியாபாரிகள், அதாவது மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான வியாபாரம் இதில் இருக்கவங்கலாம் உங்க தயாரிப்பை உலகளாவிய அளவில் நீங்க பெரிதுபடுத்தலாங்க. எனவே வியாபாரிகள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற நினைப்பு, கில்ட்டி ஃபீலிங்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தைரியமாக உங்களது ப்ராடக்ட்டை நீங்க மிக சிறப்பான வகையில் சந்தையில் அறிமுகப்படுத்தலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல தொழில் வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு நல்ல வாரமாக அமைங்க. ஏன்னா உயரதிகளோட ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. எதிர்பாராத சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்களுக்கு அதில் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் வித் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அலுவலக பணிகளில் உங்களுடைய புதிய நபர்கள் அறிமுகமாகும் போது அவங்க கூட நீங்கள் தேவையில்லாத கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது இப்படி விமர்சனங்கள் மற்றவர்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அலுவலக பணிகளில் சில மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனால் உத்தியோகத்தில் நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சில புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க உங்களது எதிர்பாலின இனத்தவர்களிடம், ஆப்போசிட் ஜெண்டர் கூட தேவைக்கு அதிகமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான தவறான எண்ணமும் இருக்காது. ஆனா அந்த மாதிரி நீங்க அதிகமான நேரத்தை உங்க எதிர்பாலினத்த மக்களோட நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய காதலரானவர் அது மனதுல கொஞ்சம் தொந்தரவாக நினைப்பாருங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நண்பர்கள் புதிதாக கிடைக்கும் போது அவர் ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கும்போது உங்க காதலர்கிட்ட அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா அவர் சந்தேகப்படுற மாதிரி நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க முயற்சி செய்தால் காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நீங்க காதல் வாழ்க்கையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்காக எப்படி உழைக்கிறாரு அப்படின்றத நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட் கொடுங்க உங்க வாழ்க்கை துணைக்கு. அதன் மூலமாக அவரும் ஹாப்பியாக இருப்பாரு. உங்களது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு நல்ல ஆச்சரியத்தை கொடுப்பாருங்க. எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை பெறுவதற்காக உங்க மனைவி செய்யக்கூடிய, உங்க வாழ்க்கை துணை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பாராட்டுதல் கொடுத்து அவரை நீங்க உற்சாகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றுங்க. ஆனால் அது மறைந்து விடும். அதனால கவலைப்பட தேவையில்லைங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் எப்படி சூழ்நிலை இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ள முடியும். எனவே அதன் மூலமாக உங்க பெற்றோரை நீங்க திருப்திப்படுத்த முடியுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே இருப்பீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூடையும் சின்ன சின்ன முரண்பாடுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்க நீக்க முடியுங்க. அது இந்த மாதிரி முயற்சிகள் நீங்க செய்யும்போது வெற்றிகளை பெற முடியும். மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்குங்க. அதை பார்க்கும்போது உங்கள் பெற்றோருக்கும் உங்களை பார்த்து ஒரு பெருமையாக நல்ல ஒரு தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவீங்க. குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். அதன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தொடர்பான வெளியூருக்கான பயண வாய்ப்புகள்லாம் இப்போ சிறப்பாக கை கொடுங்க. எனவே வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களும் சரி, வெளிநாடு போகிறதுக்கு நினைச்சிருந்தாலும் சரி, கல்விக்காக பயண வாய்ப்புகளை இப்போ உங்களுக்கு கை கொடுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் ஆசிரியர்களுடைய இதயங்களை நீங்கள் வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் படிப்பில் அதிகமான ஆர்வம் காட்டி உங்கள் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்வீங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் மேலே அதிகமான ஒரு உற்சாகத்தை கொண்டு தருவது, அதிகமான நம்பிக்கை வைப்பாருங்க. கல்வித்துறையில இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காட்ட முடியுங்க. எனவே மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. நீங்க ஆர்வம் காட்டி உங்க செயல்திறனை மேம்படுத்திக் கொண்டால் போதுமானது. கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தானாக ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்க ஆசிரியர்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல ஒரு பாராட்டுதலை தெரிவிப்பாங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க லட்சுமி தேவிக்கு, மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சூட்டி வழிபடு வருவது நல்லதுங்க. விநாயகரை டைமடைக்கிறப்பெல்லாம் நீ வணங்கிட்டு வாங்க. ஏன்னா விநாயகர் வழிபாடு மூலமாக காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க. சாதகமாக எல்லா காரியங்களும் முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த உங்க நண்பர்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது நீங்க வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாம உங்க ராசி பலன்களை நீங்க பார்த்துக்க முடியும். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.